டெஸ்ட் எக்ஸாம் 2025 கேட்ட கேள்விகளுக்கான மனத்திறன் தேர்வுக்கான பதிலை பார்க்கலாம். முதல் கேள்வி 76 பாருங்கள். பின்வரும் தொடர்களில் அடுத்து வரும் எண்ணை கண்டறியன்னு கேட்குறாங்க. இப்போ அடுத்து வர எண்ணை கண்டறிய ஒவ்வொரு எண்ணையும் 2 மடங்காக்கி ஒவ்வொரு எண்ணையும் 2 மடங்காக்கணும். அதாவது 2ஆல் பெருக்கணும். முதல் எண்ணை 1ஆல் கழிக்கணும். 2 மடங்காக்கி 2வது எண்ணை 2ஆல் கழிக்கணும். 3வது எண்ணை 2 மடங்காக்கி 1 கழிக்கணும். 4வது எண்ணை 2 மடங்காக்கி 2 கழிக்கணும். அப்போ 5வது எண்ணை 2 மடங்காக்கி 1 கழிக்கணும். 60 2 மடங்காக்குனா 120. 120 1 கழிச்சா 119. கொஸ்டின் நம்பர் 77. 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஒவ்வொரு எண்ணையும் வர்க்கத்துக்கு வர்க்கம் அதோட 1 கூட்டணும். அப்போ 2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1, 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1, 4 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ நமக்கு என்ன வரும்? 5 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. 5 ஸ்கொயர் 25, 25 அது ஸ்கொயர் 625 ப்ளஸ் 1 626. அடுத்து விடுபட்ட எண் எழுத்தை கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. 78ம் 79ம். இப்போ முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் 5ஆல் பெருக்கி கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து மையத்தில் இருக்கிற எண் வருது. அப்படி பார்த்துட்டு வரும்போது முதல் எண் 7 5 35. அப்போ இங்கே இருக்கிற எண்ணையும் இங்கே இருக்கிற எண்ணையும் கூட்டினா நமக்கு 80 வரணும். அப்போ இங்கே வந்து 45 அப்படின்னா 45. இப்போ இங்கேயும் 5ஆல் தான் பெருக்கணும். அப்போ 9 கூட 5 பெருக்கணும் அப்படின்னா 45. 45 + 35 80. சரியாக போச்சு. இப்போ ஆன்சர் 9. 79. இதில் அடுத்து என்ன சீக்வன்ஸ் வரும்னு பார்க்குறாங்க. இ ஜி, இக்கு அப்புறம் எஃப், அதுக்கப்புறம் ஜி, ஜிலேருந்து ஐ, ஹெச்சுக்கு அப்புறம் ஹை, ஜே விட்டுட்டு கே, எல் விட்டுட்டு எம் அப்படின்னு வருது. அடுத்த சீக்வன்ஸ் பார்த்தோன்னா அப்படியே ரிவர்ஸில் வருது. ஆர், எஸ் விட்டுட்டு டி, யூ விட்டுட்டு வி, டபிள்யூ விட்டுட்டு எக்ஸ். அப்போ நமக்கு வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா க்யூ விட்டுட்டு பி இருந்திருக்கும். அப்போ இதில் பி. அப்போ நமக்கு இருக்கிறதுல முதல் 2 எம்பி இருக்கிறது இதுதான். அப்போ எம்பிடி அப்படின்றது நமக்கான ஆன்சர். கொஷின் நம்பர் 81 பார்த்தோன்னா வேறுபட்ட ஒன்றை கண்டறிகன்னு சொல்கிறாங்க. இப்போ இது கூட 2 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 9 கூட 2 கூட்டினா 11, 11 கூட 3 கூட்டினா 14, 14 கூட 5 கூட்டினா 19, 19 கூட 7 கூட்டினா 26, 26 கூட 11 கூட்டினா 37 வரணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம பகா எண்களை கூட்டிகிட்டு வரோம். அப்போ 37 கூட நம்ம அடுத்த பகா எண் 13 கூட்டினா 50. அப்போ வேறுபட்டு இருக்கிறது 36. இப்போ 89வது கொஷின் பாருங்கள். XWURNJC இதில் வந்து வேறுபட்ட ஒன்று நம்ம எடுக்கணும். இதில் பார்த்தோன்னா எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் டபிள்யூக்கும் இடையில் வந்து எந்த எழுத்தும் இல்லை, 0. டபிள்யூக்கும் யூக்கும் நடுவில் வந்து ஒரு எழுத்து இருக்குது. அடுத்து வந்து யூக்கும் ஆருக்கும் நடுவில் 2 எழுத்து இருக்குது. ஆருக்கும் எண்ணுக்கும் நடுவில் 1 2 3 எழுத்து இருக்குது. அடுத்து நமக்கு நடுவில் 4 எண்ணுக்கு அடுத்து 4 எழுத்து தள்ளி வரணும். 1 2 3 4. இப்போ நமக்கு வந்து அடுத்து இங்கே வந்து என்ன வந்திருக்கணும்? ஐ. ஏன்னா இதுக்கு நடுவில் 1 2 3 4 எழுத்து இருந்துருக்கணும். அடுத்ததுக்கப்புறம் இங்கே ஐன்னா ஐக்கு அப்புறம் நமக்கு 5 எழுத்து நடுவில் இருக்கணும். 1 2 3 4 5. அப்போ சி. அப்போ ஐக்கு அப்புறம் நமக்கு சி. இது கரெக்டாக வந்துச்சு. அப்போ இது மட்டும்தான் நமக்கு தப்பாக வருது. அப்போ ஆட் 1 ஜே. கடிகாரத்தில் நேரம் இப்பொழுது 2:05. 20 மணி நேரம் 55 நிமிடம் கழித்து. அப்போ 20 மணி நேரம் 55 நிமிடம் கழித்து நமக்கு என்ன டைமு? 23 மணி நேரம். அப்படின்னா சிறிய முள் எந்த 23 மணி நேரன்றது ஆக்சுவலி 11 மணி. அப்போ 11 மணி அப்போ நமக்கு கடிகாரத்தில் சின்ன முள் 11 இருக்கும், பெரிய முள் 12 இருக்கும். அப்போ நமக்கு சிறிய முள் வந்து 11 காட்டும். கொஷின் நம்பர் 83 பாருங்கள். முதல் 2 எண் எழுத்துக்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை கொண்டு
விடுபட்ட எண் எழுத்தை கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், சிஇ, டிக்கு அப்புறம் இ, கியூஆர் இது வரிசையாக வந்திருக்குது. அப்போ ஜிக்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும், ஹெச் விட்டுட்டு ஐ வரணும். ஐ வந்து நமக்கு 2 இருக்குது. இது வந்து கண்டினியூவாக வரணும். அப்போ இங்கே எல் இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்திருக்கும், கண்டிப்பாக கே இருந்திருக்கும். அப்போ ஐகே இருக்குது, ரெண்டுத்துலேயுமே ஐகே இருக்குது. இப்போ இடையில இருக்கிற எண் வந்து என்ன வரும்னு பார்க்கணும். இப்போ இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா, சியோட எண் வந்து பார்த்திங்கன்னா 3, ஆரோட எண் வந்து பார்த்திங்கன்னா 18. அப்போ 18 3 54. அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அதேமாதிரி ஈயோட எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா 5, கியூவோட எழுத்து 17. அப்போ 17 5 85. நமக்கு இதுக்கு என்ன எழுத்தம், ஜியோட எழுத்து என்னென்னு பார்க்கலாம், 7, எல் வந்து 12, 12 7 84. அப்போ இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ண நமக்கு கிடைச்சிரும். ஐ வந்து நம்ம பார்த்தோம்னா 9, கே வந்து 11, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 99. அப்போ நமக்கான ஆன்சர் ஐ 99K அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சர். 84 ரகசிய குறியீடு. 125 என்பதனை கோ டு ஸ்கூல் எனவும், அப்போ 1 to 5 கோ டு ஸ்கூல். அதே போல் 146 வந்து நமக்கு ஸ்டடி இன் ஸ்கூல் அப்படின்னு எழுதிக்கலாம், ஸ்டடி இன் ஸ்கூல். அடுத்தது 135 அப்படின்றது வந்து ரன் டு ஸ்கூல்னு எழுதிக்கலாம். அடுத்தது 8341 அது வந்து நமக்கு டூ ரன் இன் ஸ்கூல் அப்படின்போது ஸ்டடின்றது நமக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாத்துலேயும் காமனாக இருக்க விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஸ்கூல் 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 எல்லாத்துலேயும் ஸ்கூல் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோன்னா 1. அப்போ 1ன்றது எதை குறிக்குது, நமக்கு ஸ்கூலை குறிக்குது. அடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்டடின்ற வார்த்தை வந்து இதில் இருக்குது. இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து இன்னுன்ற வார்த்தை இங்கே இருக்குது. அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது பாருங்கள், இந்த 2லையும் 4லையும் காமனாக இருக்கக்கூடியது இன் அப்படின்றது வந்து காமனாக இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துலேயும் வந்து காமனாக இருக்கிற நம்பர் 4 விட்டுட்டு 1 விட்டுட்டு காமனாக இருக்கிறது வந்து 4. அப்போ 4 அப்படின்றது வந்து இன்னை குறிக்குது. அப்போ இது 4 இன்னு, ஸ்கூல் வந்து 1 அப்படின்னா, அப்போ ஸ்டடின்றது 6, ஸ்டடின்றது நமக்கு 6ன்னு வந்துடும். 85 ஒரு ரகசிய குறியீட்டு முறையில் CAN 36 எனவும் BED 22 எனவும் குறித்தால் CUT என்பது எதனை குறிக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம லெட்டர்ஸ் பார்த்தோம்னா C வந்து 3, A வந்து 1, N வந்து என்ன பார்த்தோம் 14, N வந்து 14. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 3 + 1 4, 4 + 14 18, 18 2 டைம்ஸ் பண்ணால் 36 வருது. அதேமாதிரி B வந்து நமக்கு 2, E வந்து நமக்கு என்ன வந்துடும், E வந்து 5, E வந்து 5, D வந்து நமக்கு வந்து 4. இப்போ 4 ஆட் பண்ணால் 2 + 5 7, 7 + 4 11, 11 × 2 22. அப்போ கட் அப்படின்றது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 3, Uவோட வேல்யூ 21, Tயோட வேல்யூ 20. U 23 + U வந்து 20 21 ஆட் பண்ண நமக்கு வந்து 24 44. 44 2 டைம்ஸ் 88. நமக்கான ஆன்சர் 88. A என்பவர் B சகோதரன், C என்பவர் Dயின் சகோதரி, B என்பவர் Cயின் மகன் எனில் C என்பவருக்கு A என்ன உறவுன்னு கேட்குறாங்க. AB வந்து என்ன அப்படின்னா சகோதரர். அப்போ சகோதரன் போது நமக்கு ஆண் தெரிஞ்சிருச்சு. CD அப்படின்னு வந்து சகோதரி, இவங்க வந்து பெண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. B என்பவர் Cயின் மகன், B என்பவர் Cயின் மகன். இப்போ இவங்க வந்து B என்பவர் Cக்கு வந்து மகன். அப்போ B வந்து Cயோட மகன்னா ஏவும் சியோட மகன். அப்போ 2 பேருமே மகன்கள்னு ஆயிடுச்சு. அப்போ C என்பவர் ஏக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. அப்போ C என்பவர் ஏக்கு என்ன உறவுக்கும் 2 பேருக்கு மகன்னா C என்பவருங்க
அம்மா. கொஷின் நம்பர் 86. ப்ளஸ் என்பதை மைனஸ் எனவும். அப்போ இந்த இடத்துல இருக்கிற ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், மைனஸ். மைனஸ் என்பதை பெருக்கல் என்போம். இந்த மைனஸை வந்து பெருக்கல் எழுதிக்கலாம். பெருக்கல் என்பதை வகுத்தல். அப்போ இந்த பெருக்கலை வகுத்தல் எழுதிக்கலாம். வகுத்தல் என்பதை கூட்டல். வகுத்தல் என்பதை நம்ம ப்ளஸ் எழுதிக்கலாம். அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 18 வகுத்தல் 2 கழித்தல் 7 கூட்டல் 4 பெருக்கல் 5. இதை சால்வ் பண்ணால் பிட்மஸ் ரூலில் 9 minus 7 plus 20. இதை நம்ம சால்வ் பண்ணால் 22. நமக்கு ஆன்சர் 22. கொஷின் நம்பர் 88. ஒருவர் மேற்கு திசை நோக்கி செல்கிறார். அப்போ திசை வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. ஒருத்தர் மேற்கு திசை நோக்கி செல்கிறார். பின்னொரு எந்த சுழற்சி முறையினை பின்பற்றி அவர் தெற்கு திசைக்கு வரலாம் அப்படின்னா, இப்போ இத்தனை சுழற்சி நம்ம 3 சுழற்சி பயன்படுத்தி ஆகணும். அப்போ மேற்குலேருந்து இடது திரும்பினா உடனே வந்து என்ன செஞ்சிடுவாங்க அப்படின்னா, இடது திரும்பினாங்கன்னா உடனே தெற்கு வந்துடுவாங்க. நமக்கு ஆனால் 3 சுழற்சி வேணும். அப்போ மேற்குலேருந்து வலது போனோம் அப்படின்னா வடக்கு வராங்க, மறுபடியும் வலது திரும்பினா கிழக்கு வராங்க, மறுபடியும் வந்து வலது திரும்பினா தெற்கு வராங்க. அப்போ நம்ம தெற்கு திசை வரணும்னா வலது திசையில் வந்து நம்ம நகரணும். அடுத்து கொஷின் நம்பர் 89. பின்னொரு வார்த்தையை பொருளறிந்து வரிசைப்படுத்துக. இப்போ நம்ம இதை வந்து படித்து பார்த்தோன்னா வெஜிடபிள், குக்கிங், மார்க்கெட், ஈட்டிங், கட்டிங். ஃபஸ்ட்டு மார்க்கெட் போகிறோம், சி. மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள் வாங்குகிறோம், ஏ. வெஜிடபிள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறோம், இ. கட் பண்ணதுக்கப்புறம் குக் பண்ணுறோம், பி. குக் பண்ணதுக்கப்புறம் ஈட் பண்ணுறோம், டி. இப்போ சிஏஇபிடி. அப்போ கொஷின் நமக்கு வந்து ஆன்சர் 2. பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதி வரிசையில் வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வரிசைப்படுத்தினா ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்துலேயும் எஃப் இருக்குது, எஃப்க்கு செகண்ட் லெட்டர் இ, பி நமக்கு ஃபஸ்ட்டாக வரும். அடுத்தது இ, அடுத்து வந்து எல், ரெண்டுத்துலேயும் எல் இருக்குது. எல்லுக்கு அப்புறம் ஏ, இங்கே யூ. அப்போ நமக்கு வந்து இ செகண்ட் வரணும். அடுத்து ஏ 3 வரணும், பிஇஏ. பிஇஏ ஸ்டார்ட் ஆகுது, இதுதான். அப்போ அந்த வரிசையில் எழுதும்போது நமக்கு அடுத்தடுத்து வந்துடும், பிஇஏடிசி. அடுத்து 91. நேற்றைய மறுநாள் சனிக்கிழமை. நேற்றைய மறுநாள் அதாவது இன்று சனிக்கிழமை. வியாழக்கிழமை எப்பொழுது வரும்? இன்று சனிக்கிழமை அப்படின்னா நேற்று வெள்ளி. நேற்றுக்கு முன்தினம் வியாழன். அப்போ நேற்றைய முன்தினம். 92. E5TR6K3. அது வந்து நமக்கு வந்து மிரர் இமேஜ், கண்ணாடி பொம்மை கேட்குறாங்க. அப்போ கண்ணாடி பொம்மை வச்சு நமக்கு இருவால மாற்றம் வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் முதல் வரும். இந்த 3 வந்து அப்படியே நமக்கு வந்து ரிவர்சல் வரும் அப்படியே. அப்போ நமக்கு இதுதான் வரும். அடுத்தது வழிமுறை 93, 94. வேறுபட்ட ஒன்றை கண்டறியணும். இந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸை நோக்கி இருக்குது, இந்த ஆரோ மார்க்கு எக்ஸ்லேருந்து விலகி இருக்குது. இங்கேயும் எக்ஸை நோக்கி இருக்குது, ஓவை நோக்கி விலகி இருக்குது. இங்கேயும் எக்ஸை நோக்கி இருக்குது, ஆரோ மார்க்கு ஓவிலேருந்து விலகி இருக்குது. ஆனால் இங்கே எக்ஸை நோக்கி இருக்குது, இங்கே விலகி இருக்குது. இது மாறி இருக்குது. இது எல்லாமே எக்ஸை நோக்கி இருக்கணும், ஆக்சுவலி இங்கே விலகி இருக்குது. அப்போ ஆட் ஒன். இதுதான் வந்து நமக்கு வேறுபட்ட ஒன்று. 94வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா எல்லாத்தோட பாட்டம்லேயும் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்க மாதிரி இருக்குது. இங்கே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் 94க்கு 1. 95. இன்டர்நேஷ்னல்ன்ற வார்த்தையை எழுத்துக்களை கொண்டு எதை உருவாக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. இதில் நேச்சர்ன்றது உருவாக்க முடியாது, ஏன்னா யூன்ற எழுத்து இதில் இல்லை. ஸோ ஆன்சர் 3. 96. கொடுக்கப்பட்டுள்ள தாளை கனச்சதுர வடிவில் மடிக்கும்போது எந்த இரு முகங்கள் எதிரெதிராக அமையும்? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கனச்சதுர வடிவில் அமைக்கும் போதுன்னு கேட்குறாங்க. அப்போ கனச்சதுரத்தில் வந்து நம்ம அமைக்கும் போது நமக்கு 1 வந்து அமையும். நமக்கு பிடி சிஇன்னு இருக்குது. இங்கே நமக்கு வந்து கொடுத்துருக்குது சிஇ. இதுதான் ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிராக அமையும். ஏன்னா கனச்சதுரும் போது நமக்கு 1 வந்து எதிரெதிராக அமையும். அடுத்து 97, 98. இந்த ரெண்டை வச்சு இந்த அடுத்த ரிலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த முக்கோணம் இருக்கிறது, இந்த முக்கோணம் வந்து நமக்கு சின்னதாக உள்ளுக்குள்ளே வந்து இருக்குது. அப்போ இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து சின்னதாக்கணும் அப்படின்னா இந்த அமைப்பு கிடைக்குமா?
இந்த அமைப்பு சின்னதாக இருக்கிறது 4வது ஆப்ஷன். 98 வந்து நமக்கு வந்து இடமாற்றம். இந்த எக்ஸ் வந்து இங்கே போயிருக்கு. அப்போ எக்ஸு இந்த சதுரம் வந்து நமக்கு வந்து வந்திருக்குது, சென்ட்ரல் வந்திருக்கு. இந்த முக்கோணம் வந்து டவுன் வந்திருக்குது. அப்போ ஒரு ரொட்டேட் ஆகிருக்குது. அப்போ அதே மாதிரி நமக்கு இந்த கார்னர் என்ன வரும், சர்க்கிள் ஓ வரும். அடுத்து சென்ட்ரல் நமக்கு ப்ளஸ்ஸு, இங்கே வந்து அப்போ நமக்கானது 4th ஆப்ஷன். 99 முக்கோணங்கள் எண்ணிக்கை கேட்குறாங்க. 1 2 3 4 5 6. அடுத்து வந்து 7 8 9 10. அடுத்து இந்த செங்கோண முக்கோணம் 11, இந்த செங்கோண முக்கோணம் 12, இந்த முழு முக்கோணம் 13. அப்போ ஆன்சர் நமக்கு 13. லாஸ்ட் கொஷின் பாருங்கள். 5 நாளும் 20, 20 ஸ்கொயர் பண்ணால் 400, நாமும் 12, 12 ஸ்கொயர் பண்ணால் 144. அப்போ 6 5 30, 30 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 900. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோவுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.